காஸ்டியூம்ஸ் பாத்தீங்கன்னா இதுல வந்து மேரி வாட்ன்ட்டு ஒரு ஹாலிவுட்ல ஒரு காஸ்டியூம் டிசைன் ஒரு லேடி, வண்டர்ஃபுல் லேடி. அவங்க வந்து இந்த மென் இன் பிளாக் இந்த மாதிரி படங்கள்லாம் காஸ்டியூம் டிசைன் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய டிசைன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். பாத்தீங்கன்னா அதுல வர 100 ரஜினி ரோபாட்ஸோடைய காஸ்டியூம் அவங்க டிசைன் பண்ணதுதான். ஆனா அதை நம்ம இங்க எக்ஸிக்யூட் பண்ணி அதை நம்ம ஸ்டிச் பண்ணோம். Shankar yet again has excelled in his visual grandeur in this song. This was choreographed by Prabhu Deva. Be it him as a choreographer and me as a performer, I think the song provided all the glory and magnificence that was required for the setup. When we walked onto the set, it was truly overwhelming. Harima, 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 Nano, Ayiram Harima, Unpo, Onnon Kidatal, Summa Viduma. Rahman's number is powerful in keeping with, again, the way this song is positioned in the story. பக்கா பிளானிங். இந்த பாட்டை ஈச் அண்ட் எவ்ரி ஷாட் என்ன டெக்னிக்ல எடுக்க போறோம், எந்தெந்த ஷாட் எவ்வளவு லேயர்ஸ் எடுக்க போறோம், எல்லாமே பக்காவா பேப்பர் ஒர்க் பண்ணதுனால, பிரபுதேவம் ஃபுல்லா கோரியோகிராஃப் பண்ணதுனால நம்ப மாட்டீங்க, மத்த சாங்கோட சீக்கிரம் முடிச்சிட்டோம். 11 நாள்ல இந்த பாட்டை முடிச்சிட்டோம். சங்கர் சாருக்கு வந்து ரொம்ப பிடிச்ச சாங் சப்ஜெக்ட்ல ஸ்கிரிப்ட்ல வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு கட்டத்துல வந்து அந்த சாங் அந்த வருது. ஸோ அதுல வந்து ஜஸ்ட் மூமெண்ட் மட்டும் இல்லை, ஜஸ்ட் ஆக்ஷன், எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் டிஃப்ரெண்டால இது பண்ணிட்டு அது வந்து பிரபுதேவா வந்து பிரபுதேவா பேர்பட்ட ஒரு டான்சர். என்னுடைய பாடி லாங்குவேஜ் வந்து நல்லா ஒரு தெரியுங்கிறதுனால கம்ப்ளீட்லி ஐ மீன் ரொம்ப அந்த ஸ்டைல்ஸ் திங் எல்லாமே அது ரொம்ப நல்லா கொரியோகிராஃப் பண்ணாங்க. எனக்கு வந்து உள்ள நீங்க பாத்தீங்கன்னா 4 ட்ரெஸ் இருக்கும். உள்ள ஒரு பனியன், அதுக்கு மேல ஒரு ஷர்ட், அதுக்கு மேல ஒரு கோட்டு. அந்த மூமெண்ட்ஸ், அந்த ஆக்ஷன்ஸ், அந்த கோரியோகிராஃப் எக்ஸலன்ஸ். எந்திரன் படத்துல இந்த பாட்டுல ஒர்க் பண்ணது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கே இது ரொம்ப புதுசு, கொஞ்சம் கஷ்டமான கான்செப்ட். பட் ஆனா இந்தியன் ஸ்கிரீனுக்கே ரொம்ப புதுசா இருக்கும். டைரக்டர் சங்கர் வந்து எப்பவுமே அந்த மாதிரி தான் யோசிப்பாரு. ஸோ அந்த மாதிரி சாங்ல என்ன கூப்பிட்டு நான் ஒர்க் பண்ணது எனக்கும் புதுசு, நானும் கத்துக்கிட்டேன். ஏன்னா எல்லாருமே டாப் மோஸ்ட். கொஞ்சம் ரஜினி சாருக்கு பெண்டு தான் நீங்க பார்த்தா தான் தெரியும். நான் எப்படி நான் கூட கேட்டேன், சார் உங்களுக்கு கோவமே வராதா சார் அப்படின்னு. இல்லை பிரபு எல்லாம் அப்படின்னு. அட்லாண்டிக்கை ஊற்றி பார்த்தேன், அக்கனி அணையலையே. உன் பச்சை தேனை ஊற்று, என் இச்சை தீயை ஆற்று, அடிகச்சை கனியை பந்தி நடத்து, கட்டில் இலை போட்டு. அறிவா 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 அறிவா. ஹூ இஸ் த பிளாக் ஷிப் சீன் வந்து ரொம்ப டஃப்பான சீன், வேற ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சீன். ஏன்னா நம்ம இருக்கிற ஒரு ரஜினி சார் தான், அதனால 100கணக்கான ரஜினி சார், ஐ மீன் சிட்டியை காமிக்கணும் அப்படின்னு ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது. இந்த சீனையும் கூட ஃபுல் சீனையும் பக்காவா ப்ரீவைஸ் பண்ணிட்டு எடிட் பண்ணி இதை வந்து ஷூட் பண்ணோம். நம்மள அழிக்கிறதுக்கு நம்மள மாதிரியே நமக்குள்ள ஒரு கருப்பாடு நுழைஞ்சிருக்கு, அதை கண்டுபிடிச்சு பழி கொடுக்கணும். இதுல வந்து அதுக்கு வாய்ஸ் வேற கொடுத்திருந்தோம். ஆக்சுவலா நான் வந்து இந்த
வில்லன் கேரக்டர் வாய்ஸே வந்து கொஞ்சம் ரொம்ப இந்த சப் ஊஃபர்ல இருந்து வர மாதிரியான ஒரு பேஸ் வாய்ஸ்ல கொண்டு வரணும் மாதிரிலாம் பிளான் பண்ணியிருந்தேன். டாக்டர் வசீகரன், நீயா வந்துட்டுன்னா உன்னை வலிக்காம கொல்லுவேன். நான் கண்டுபிடிச்சேன்னா சாவு கொடூரமா இருக்கும். டாக்டர் வசீகரன், நீயா வந்துட்டேன்னா உன்னை ஒலிக்காம கொல்லுவேன். நான் கண்டுபிடிச்சேன்னா உன் சாவு கொடூரமா இருக்கும். ஈவன் அரிமா சாங் ஆகட்டும், அந்த 100 சிட்டி வந்ததுக்கு அப்புறம் உள்ள பல ஷாட்டுகள் 5லேருந்து ஒரு 25 டேக்னா டேக்ஸ் கிடையாது, 25 லேயர். ரஜினி சாரே இந்த பொசிஷன் எல்லாம் மாறி 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 அவரே பர்ஃபார்ம் பண்ணி சிரமப்பட்டு எடுக்கப்பட்ட காட்சிகள். No. Down. உன்னை உருவாக்குனவன் நான் தான். என்னால உன்னை அழிக்கவும் முடியும்னு சொன்னியே, இப்ப என் கையாலேயே சாக போறப்பா. ப்ரிவைஸ் பண்ணும்போது என்ன பர்ஃபார்ம் பண்ண போறாரு, என்ன டயலாக் எல்லாம் ப்ரிசைஸான ஸ்பாட்ல போய் அங்க போய் பண்ணிக்கலாம் அப்படின்ற கதையெல்லாம் நடக்காது. ஏன்னா எல்லாமே சிஜி இன்வால்வ் இருக்கிறதுனால அந்த 100 ரோபோக்கள் இருக்கக்கூடிய பிளேஸ்மெண்ட், அதுகளுடைய ஆக்ஷனு, இந்த தலை சுத்துறது, தலை கட் பண்றதுலேருந்து அப்புறம் வயிற்றுக்குள்ள கத்தி சுருவதுலேருந்து வில்லன் சிட்டியோனுடைய ஆக்டிவிட்டிஸ் இன்க்ளூடிங் இது முதற்கொண்டு எல்லாமே முன்னாடியே டப் கூட பண்ணிட்டு அது பண்ணிட்டு தான் அப்புறம் ஷூட்டிங் போனோம். என்ன சேத்தி, தலை சுத்துதா இல்ல எப்ப சுத்தும் பாரு. சோல்ஜர்ஸ், rotate your heads. Black sheep. சொன்ன அந்த ரோபோ அடிம்பாரு, அதுதான் ஸ்பாட்ல அங்க தோணுச்சு. டக்குன்னு போட்டோம், அங்க எல்லாருக்கும் பிடிச்சி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஒரு சின்ன தாட் வந்தது, லைக் இந்த 100 ரோபோவும் டக்குன்னு மேக்னெட்டா வந்து எல்லாம் ஒட்டிக்கிட்டா எப்படி இருக்கும் அப்படின் போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. எவ்வளவுதான் நம்ம சிஜில பண்ணாலும் அதுக்கு பின்னாடி நிறைய பேர் ஒர்க் பண்ணிருக்காங்கன்னு இந்த படத்துல தான் தெரியுது. இப்ப இங்கிலீஷ் படம் எல்லாம் பார்க்கும்போது நம்ம ஈஸியா சிஜில பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவோம். பட் இந்த படத்துல கிளைமேக்ஸ் ஃபுல்லா மோஸ்ட்லி சிஜி வச்சுதான் ஒர்க் பண்ணிருக்காங்க. இந்தியன் ஆர்டிஸ்ட் சீனிவாசனும் அவருடைய டீமும் எந்த ஒரு சீன் தோணாலும் உடனே அவருக்கு தான் போன் பண்ணும். இந்த மாதிரி ஒரு ஐடியா வச்சிருக்கேன், இது வந்து பிராக்டிக்கலா பாசிபிளா, இதை எக்ஸிக்யூட் பண்ண முடியுமானோ எது என்ன கேட்டாலும் இது நோன்றதே கிடையாது, பண்ணலாம் சார், பண்ணிடலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப என்கரேஜிங்கா வந்து ஒரு முக்கிய பங்கு சீனிவாசனுக்கு உண்டு. கிராபிக்ஸ் தான் எனக்கு வந்து அடிச்சது, அப்படியே சான்ஸே இல்லை, எப்படி ஏதோ ஒரு ரேஞ்ச் போயிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. கிளைமேக்ஸ், இட்ஸ் a mammal, it's a giant, and it's an extreme thought, and it's also an extreme executions. அதுல நிறைய 3D அனிமேஷன் ஒர்க் பண்ணிருக்கோம். பட் இந்த 3D கேரக்டர்ஸ்லாம் வந்து கேரக்டர் எல்லாமே கேமரா ஆபரேஷன்லாம் பண்ணிருக்கோம். ஏன்னா மைண்ட்ல ஓகே இந்த அளவுக்கு ஹைட் இருக்கும், இவ்வளவு இருக்கும், விட்த் இருக்கும், இப்படி டிராவல் பண்றாருன்றதுலாம் இமேஜினரியா ஒர்க் பண்ணோம். அமெரிக்காவுக்கு போகும்போது அங்க இருக்கிற விஷுவல் எஃபெக்ட் ஸ்டுடியோ எல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு இது என்ன இது இப்படி புதுசா இருக்கு, இது எப்படி பண்றதுன்னு அவங்களே கொஞ்சம் விஷுவல் எஃபெக்ட்ஸ் டீமே கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் சில விஷுவல் எஃபெக்ட் ஸ்டுடியோ இது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பின்னும் வாங்கிட்டாங்க, நாங்க பண்ண முடியாது அப்படின்னுட்டு. ஸோ இது யாரை வச்சு பண்ண போறோம் அப்படின்னும் போது எல்லா விஷுவல் எஃபெக்ட் சூப்பர்வைசர் வந்து அவங்க பண்ண ஒர்க் எல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது எனக்கு இந்த பிராங்கி சாங் வந்து அவர் வந்து இது கொஞ்சம் பண்ண முடியும் எனக்கு ஒரு சின்ன கான்பிடன்ஸ் இருந்தது. Inside the sequence, we have a lot of small human-sized robot, which is look exactly like the main actor Rajinikanth. Basically, because those kinds of monster which is not
exists. So we cannot use motion capture to capture a snake. So all we can do is to do the hand animation. இந்த படத்துல முக்கியமா அனிமேட்ரானிக்ஸ்க்கு ஒரு பெரிய பங்கு இருக்கிறதுனால இது வந்து அனிமேட்ரானிக்ஸ் வந்து ஆல் ஓவர் வேர்ல்டு என்னென்ன பெஸ்ட் ஸ்டுடியோஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இப்போ எனக்கு வந்து ஸ்டான் வின்சன் ஸ்டுடியோஸ் வந்து நமக்கு பொருத்தமான அவங்க பண்ண ஒர்க் எல்லாம் இந்த படத்துல முக்கியமா அனிமேட்ரானிக்ஸ்க்கு ஒரு பெரிய பங்கு இருக்கிறதுனால இது வந்து அனிமேட்ரானிக்ஸ் வந்து ஆல் ஓவர் வேர்ல்டு என்னென்ன பெஸ்ட் ஸ்டுடியோஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இப்போ எனக்கு வந்து ஸ்டான் வின்சன் ஸ்டுடியோஸ் வந்து நமக்கு பொருத்தமான அவங்க பண்ண ஒர்க் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ டெர்மினேட்டர், ஜுராசிக் பார்க், அவதார் இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணதுனால நம்ம ஒர்க்குக்கு அந்த ஸ்டுடியோ பொருத்தமா இருக்குன்றதுனால அந்த ஸ்டுடியோவில் பண்ணணும்னு டிசைட் பண்ணோம். ஸ்கிரிப்டட் டீட்டெயிலாக படிச்சுட்டு ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் மீட்டிங்க்கு நாங்கெல்லாம் போனோம். நாங்கெல்லாம் போகும்போது உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி இந்தந்த சீன்ல இந்தந்த இடத்துல எங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேணும் போது அப்போ நாங்கள் ப்ரீவியஸ் பண்ணி கொண்டு போயிருந்தோம். எல்லா காட்சியும் எப்படி இருக்கணும், அந்த ப்ரீ விஷுவலைசேஷன் எல்லாம் அந்த ஆனிமேட் பண்ண எல்லா சீன்ஸையும் எடுத்துட்டு போய் அவங்களுக்கு போட்டு காமிச்சோம். அப்புறம் தான் அவங்க எல்லா அந்த ரோபாட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இங்க சென்னைக்கு வந்து சன் ஸ்டுடியோஸ்ல வந்து இந்த 2 லேப்லயும் உள்ள சீன்லாம் கண்டினியூ ஒரு 45 days ஷூட் பண்ணி அப்புறம் வேற வேற இடத்துல இருக்கிற சின்ன சின்ன ஷூட்டிங் இந்த கார்பேஜ்ல எடுத்ததுக்கு ஒரு தடவை அப்படி ஒரு 2-3 தடவை வந்து ரொம்ப அருமையா அந்த ஸ்டான் வின்சன் ஸ்டுடியோஸ் இப்போ அவங்க பேர் மாறிடுச்சு லீகசி எஃபெக்ட்ஸ். இப்போ அந்த டீம் பூரா அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு முக்கியமான அம்சம் அந்த படத்துல. The main part of our shoot began in June of 2009, and we were here for 2 months in Chennai with lots of robotic effects, makeup effects, and a lot of physical effects involving Rajini. And he was great. He was one of the best actors I've ever worked with in the makeup chair. He would just sit there for an hour, 2 hours, not moving. For the most of it, it'll be just relaxed, but at some point, keep your eye closed. I'll say lift your eyebrows, so it'll stretch the eye, but stay closed.